ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ளவுஸில் ஓவர்லாக் போடுறது எந்திரிக்கிறதுக்காக கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டர் ஓவர்லாக் போடுறதுக்காக எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இன்னுமே சிரமமாக இருக்குது. இப்போ நம்ம சாதா ப்ளவுஸில் எப்படி ஷோல்டர் பிசிறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமேலே நான் வந்து அப்படியே நான் இதில் விட்டுருக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு தான் நான் வந்து விட்டுருக்கிறதே தையலே கிளாத் வந்து விட்டுருக்கேன். அந்த கிளாத்லையுமே நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மேல் பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பேக் சைடு திருப்பி வந்து வைக்க வேணாம். நீங்கள் எப்பயும் போல் வைக்கிற மாதிரி ப்ளவுஸோட மேல் சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் சைஸில் இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுடுறேன். அதே மாதிரியே இந்த சைட்லேயே நான் வந்து 1/4 இன்ச் சைஸில் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன். இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து ஷோல்டர் ஓவர்லாக் போடுறதுக்காக அதுக்காக தனியாக வந்து எழுந்திரிக்க தேவையில்லை. அதுதான் வந்து மெயினான ஒரு ரீசன். ஏன்னா எனக்கு வந்து பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா, இது மேலே நான் ஒரு படிமான தையல் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேக் பார்ட்டை இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ரொம்ப பிடிக்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து பிடிச்சோம் அப்படின்னா நான் வந்து மார்க் பண்ண அளவுக்கு எனக்கு வந்து வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொக்கி பக்கத்துக்கு கொக்கி பக்கம் வச்சு ஷோல்டர் லென்த் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். பேக்லையும் நமக்கு வந்து பிசுறு வந்து இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிசுறு தெரியாமல் நீங்கள் வந்து ஈஸியாக ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது மேலே நம்ம வந்து இன்னொரு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடலாம். இதே மாதிரியே தான் இந்த சைடும் நான் வந்து பிடிக்க போகிறேன். இப்போ இந்த சைடில் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கோம். அந்த தையல் மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு படிமான தையல் வந்து போட்டுடுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக அது வந்து ஃபோல்டிங் ஆகி வரும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு அதை அப்படியே வந்து இப்படி திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து எப்பயும் போல் ஒரு 1/4 இன்ச் அளவில் மார்க் பண்ணியிருக்கிற சைஸ்க்கு நான் வந்து தையல் போட்டு எடுத்துடுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்டிச்சிங் பண்ணும்போது எழுந்திரிக்க தேவையில்லை ஷோல்டர் ஓவர்லாக் போடுறதுக்காக. பாருங்கள், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.